இவருக்கும் வணக்கம். 9, 18, 27 என்ற தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுடைய வாழ்வில் பிப்ரவரி மாதத்தில் தானாக நடக்கப் போகும் நல்லது, திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக 9, 18, 27 என்ற தேதியில் பிறந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கத்தில் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதம் சந்திரனின் ஆதிக்கமும் கூடுதலாக வலு சேர்க்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை தாமாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. ஆற்றல் வீரம் அதிகரிக்கும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் பல பணிகளை மிகவும் சிறப்பாக 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மேற்கொள்ள முடியும். வீண் அலைச்சல்கள் குறையும். காரிய தடைகள் விலகும். தொழில் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் தாமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பண வரவில் இருந்த தடைகள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பணி சார்ந்த தொல்லைகள் குறையும். பெரிய அளவிலான டென்ஷன்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க போகிறது. மனக்குழப்பமும் கஷ்டமும் இந்த தருணத்தில் விலகும். மிகப்பெரிய காரியங்களை கூட தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கவனச்சிதறல் இல்லாமல் பல பணிகளை நுணுக்கமாக கண்டறிந்து செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9 என்ற செவ்வாயின் ஆதிக்கத்தில் முழுமையாக பிறந்த உங்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் 9 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு தாமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. மனதில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிகழ்வு மிக வலுவாக 9 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். 18 என்ற தேதியில் பிறந்த சூரியனையும் சனியையும் இணைத்து செவ்வாயின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தேதியில் பிறந்த உங்களுக்கு மிக வலுவாக இந்த தருணத்தில் நிரந்தர வருவாய் கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் 18 என்ற தேதியில் பிறந்த சூரியன் மற்றும் சனியின் ஆதிக்கத்தை இணைத்து செவ்வாயின் ஆற்றல் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மிக சிறப்பாக அமைய போகிறது. வருவாய் உயர்வதற்கான முதன்மையான யோகம் 18 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. 27 என்ற தேதியில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட 2 என்ற எண்ணம், 7 என்பது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. மன வலிமையும் அதிநுட்பத்தையும் நன்கு பயன்படுத்தி செவ்வாயின் ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய 27 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு மிக சிறப்பான அமோகமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வந்த பல்வேறு வகையான தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. இது போன்ற நல்ல பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் 27 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த 9 என்ற தேதியில் பிறந்தவர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல யோகமும் நிறைவான வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.